ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எந்த 2 திராவிட கட்சிகளை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுத்து தான் ஒரு ஆட்சியை, தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவேன் என்று பாடுபடுகிறாரோ நடிகர் விஜய், இப்ப திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் கட்சி தொடங்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்த 2 திராவிட கட்சி தலைவர்களையும் தூக்கி பிடிப்பது என்பது பச்சை சந்தர்ப்பவாதம். தன்னை எம்ஜிஆரோட விஜய் கம்பேர் பண்றாரு, இது சரியா சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த அவர் காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பின் இப்போதும் சரி, இனி எப்போதும் சரி, அவருக்கு இணையான ஒரு அரசியல் தலைவரை யாரோடும் ஒப்பிட முடியாது என்பதுதான் என்னுடைய உறுதியான இறுதியான கருத்து. திரு எம்ஜிஆர் அவர்களையும் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவையும் அழிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் வன்முறையை திமுகவினரும் திமுக கட்சியினரும் காவல்துறையினரும் இணைந்து பல்லாயிரக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களை, அவருடைய தொண்டர்களை அடித்து மண்டை உடைச்சு சொத்துக்களை சூறையாடினார்கள். அந்த எதிர்ப்புல ஒரு துளி கூட விஜய்க்கு இல்லை. ஆட்சி கட்சிக்கு எதிராக சார் மாநாட்டுக்கு ஒரு 1.5 லட்சம் சேர் கேட்டிருந்தாங்க போலருக்கு. 4 பேர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவர் தான் கொடுத்துருக்காரு, 4 பேர் கொடுக்கல. இப்படிப்பட்ட பல நெருக்கடிகளை அரசு விஜய்க்கு கொடுக்குறாங்கல்ல. இல்லை, நேரடி தாக்குதல் என்பது வேறு, மறைமுகமாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வேறு. விஜய் அவர்களை கொலை செய்வதற்கே பல முயற்சி நடந்தது. அதிகபட்சமாக போனால் ஒரு 7-8% தான் இவரால் பெற முடியும். இந்த 7-8% என்பது ஆட்சி மாற்றத்துக்கானதாக இருக்காது. 40-45% கிடைச்சாதான் முடியும். இந்த அண்ணா திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம், இதோடு என்டிஏவில் இருக்கிற எந்த கட்சி வந்தாலும், பாஜக, தமாக, திமுக எது வந்தாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்தார்னா அவருக்கு ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் சீட்டு கிடைச்சதுன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தனித்து இந்த தேர்தலில் களம் இறங்கினார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்ட பொழுது 150-160 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு. அதே நேரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி வைத்துக் கொண்டதால் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடிஞ்சது. அதுதான் தமிழக தேர்தல் கள யதார்த்த நிலை. சரி, ஸோ இந்த நிலைக்கு விஜய் இப்போதே தன்னை ஒப்புக் கொடுப்பாரா, அல்லது இந்த தேர்தலில் தன்னுடைய பலம் என்ன, தனக்கான மக்கள் ஆதரவு என்ன, எத்தனை சதவீதம் வாக்குகள் நமக்கு கிடைக்கிறது என்று பரீட்சித்து பார்ப்போம் என்று களம் இறங்குகிறாரா என்பதை நம்ம மாநாட்டுக்கு பிறகு பார்ப்போம். திமுக ஆட்சி கட்சியா இருக்கு, அதனோடு 10-12 அரசியல் கட்சிகள் உறுதியான நிலைப்பாட்டோடு பயணிக்கிறார்கள். அப்ப ஆதரவு வாக்குகள் ஒட்டுமொத்தமா போயிடும், எதிர் வாக்குகள் பிரியும். 3 பிரிவுகளாக பிரிந்தாலே திமுக வெற்றிக்கு அது சாதகமாக அமைந்துவிடும். ஒன்றுபட்ட அண்ணா திமுக, அதோடு ஏற்கனவே இருக்கிற என்டிஏ கட்சியினர், இவர்கள் அணி சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய திமுக அணிக்கு எதிராக ஒரு கடும் போட்டியை உருவாக்க முடியும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த அணியிலே இணைந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்களுள்ளார். வணக்கம் துரை கருணா. வணக்கம் சகோதரா. சார், விஜய் மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. அந்த மாநாட்டினுடைய முகப்பு படம் அது சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. விஜய்க்கு பின்னாடி பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நிற்கிறாங்க. குறிப்பாக வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. விஜய் பலமுறை பேசியிருக்காரு, திமுக ஆட்சியை பிடித்த கதை 67-77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த ஆண்டு, அதுபோல் 2026 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்காங்க. உண்மையாலுமே நம்ம அண்ணாவுடைய வரலாறை படிக்கும்போதும் சரி, எம்ஜிஆர் அவருடைய வரலாறை படிக்கும்போதும் சரி, உங்கள் ஆட்சி கட்சி ஆரம்பித்த ஒரு அடுத்த வருஷத்துலேயே அடுத்த 2-3 வருஷத்துலேயே அவங்க ஆட்சியை பிடிக்கல. அதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 67 தான் ஆட்சிக்கே வராங்க. எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சியை பிடிக்கிறாரு. ஒரு சாமானிய உழைப்பு கிடையாது சார். விஜயின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. களத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, பனையூருக்கு எல்லாரையும் வர வச்சு பார்க்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. ஸோ அண்ணா எம்ஜிஆர் இவர்கள் இடத்துல விஜய் தன்னை பொருத்தி பார்க்குறாரு. இது சரியா சார்? வரலாற்று ரீதியாக இது சரியா? 100% இது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குவதாக அறிவித்த அந்த முதல் நாள் தொடங்கி அவருடைய முதல் கொடியேற்று நிகழ்வு, அதை தொடர்ந்து முதல் மாநாடு, இந்த விஷயங்களை நாம் பார்க்குற போதே
எந்த கொள்கை அவர் நோக்கி பயணிக்கிறார், என்ன அவருடைய லட்சியம், அவருடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுல வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. முதல் மாநாட்டில் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் இந்த படங்களை பிரதானப்படுத்தினார். ஆக ஏதோ ஒரு தேசிய பார்வையில் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள், மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. பொதுவெளிகள் அது தொடர்பாக தான் பேசப்பட்டது. இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, எந்த 2 திராவிட கட்சிகளை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுத்து தான் ஒரு ஆட்சியை, தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவேன் என்று பாடுபடுகிறாரோ நடிகர் விஜய், அந்த திராவிட இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேரறிஞர் அண்ணா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர்களைப் போல நான் 67 அரசியல் மாற்றத்தை, இந்த அதிகார மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு கொண்டு வருவார். இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் கட்சி தொடங்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த 2 திராவிட கட்சி தலைவர்களையும் தூக்கி பிடிப்பது என்பது பச்சை சந்தர்ப்பவாதம். இதை பொதுமக்களும் சரி, அவரோடு பயணிக்கிறவர்களும் கூட நிச்சயமா ஏற்க மாட்டாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் உயிர்ப்போடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. 6 முறை ஆட்சி கட்சி, 7வது முறையாக ஆட்சி கட்சியாக வரப்போகிறது. பேரறிஞர் அண்ணாவை முன்னிலைப்படுத்தி, கலைஞர் கருணாநிதியை முன்னிலைப்படுத்தி தான் அந்த கட்சி போகிறது. அப்படியே வாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி அவர் ஒரு தொடர் வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட அவருடைய அரசியல் பயணம் என்பது 1936-37 காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியில, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில காந்தியின் ஆதரவாளராக, நேதாஜி சுபாஷ் சந்திரனுடைய ஆதரவாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி 1953 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார். எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம், பயணம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு அவருடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருந்தது என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களே பல முறை பதிவு செய்திருக்கிறார். இப்படி 1957, 62, 67, 71 இந்த 4 தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கிறார். பொதுமக்களுடைய ஆதரவு, ரசிகர்கள் ஆதரவு, அனுதாபிகள் ஆதரவு என்று ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார். அதையும் தாண்டி 1967, அதை தொடர்ந்து 71 2 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் அனுபவம் பெற்றார். அவருடைய அரசியல் அனுபவம் என்பது மிகப்பெரிய அளவு இருந்தது. இதை தாண்டி அவருடைய வள்ளல்தன்மை, மனிதநேய செயல்பாடுகள், இது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. சார், அதாவது எம்ஜிஆர் எப்படி பீக்ல இருக்கும்போது அரசியலுக்கு வந்து சிஎம் ஆனாரோ, அதே மாதிரி தற்போது தன்னுடைய திரைத்துறையினுடைய உச்சத்தில் இருக்கார் விஜய். ஸோ தன்னை வந்து எம்ஜிஆராக நினைத்துக் கொள்கிறார். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ண முடியாது, அதே போல் அண்ணாவையும் விஜயும் கம்பேர் பண்ண முடியாது. அண்ணா வந்து ஒரு மாறுபட்ட தலைவர், ஒரு நம்மளால் நினைக்க முடியாத அளவுக்கு பல்வேறு சம்பவங்களை கருத்தியல் ரீதியாக அண்ணா செஞ்சவர். அண்ணாவோட யாரையுமே ஒப்பிடவே முடியாது. தன்னை எம்ஜிஆரோட விஜய் கம்பேர் பண்றாரு. இது சரியா சார்? இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். மரியாதைக்குரிய தொடக்க காலத்தில் திரை உலகிலே புரட்சி நடிகர் என்று இருந்த போதும் சரி, அதை தொடர்ந்து அரசியல் பொதுவாழ்வுக்கு வந்து புரட்சி தலைவராக மாறி ஏறத்தாழ 10 ஆண்டுகள் இந்த மண்ணிலே ஒரு நல்லாட்சியை கொடுத்தவர். இன்றைக்கும் கூட பல மூத்த தலைவர்கள் தேசிய அளவில், உலக அளவில் போற்றக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு யுக புருஷன், மகான் என்று பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருக்கு. அவர் மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான ரசிகர்கள், அவரோடு பயணித்த தொண்டர்கள் தெய்வம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கோவிலெல்லாம் கட்டியிருக்காங்க சார் எம்ஜிஆருக்கு. திருவேற்காடு, திருவள்ளூர் மாவட்டம் நத்தமேடுங்கிறதுல இந்த ஆகஸ்ட் 15 தான் 15ஆம் ஆண்டு அந்த திருக்கோவிலினுடைய விழா நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, புதுச்சேரியிலிருந்தெல்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து ஒரு தெய்வ திருக்கோயிலில் எந்த அணுகுமுறை, நடைமுறை கடைபிடிப்பார்களோ அதை எல்லாமே செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு உயர் நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த அவர் காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பின் இப்போதும் சரி, இனி எப்போதும் சரி, அவருக்கு இணையான ஒரு அரசியல் தலைவரை யாரோடும் இருக்கல, ஒப்பிட முடியாது என்பதுதான் என்னுடைய உறுதியான இறுதியான கருத்து. அந்த அளவிற்கு மக்களை நேசித்தார்.
மக்கள் அவரை நேசித்தார்கள். 1970களில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபல நிறுவனம், அது எந்த நிறுவனங்கிறது எனக்கு நினைவில் இல்லை, அவங்க வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மக்களை அதிகம் நேசித்த தலைவர் யார், மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட தலைவர் யார், இந்த 2 சப்ஜெக்டை வச்சு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். அந்த ஆய்வுக்கு பிறகு அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. இந்தியாவில் மக்களை அதிகம் நேசித்த தலைவர், மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் 2. ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் கள யதார்த்தம். அதனால் புதிதாக அரசியல் களத்துக்கு வருகிற தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள், நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், அரசியல் பயணம் என்பது, அரசியல் பயிற்சி என்பது இன்னும் அவருக்கு கைகூடலை. எந்த நிலைப்பாட்டில் இந்த தாவேக்காவை எந்த திசை வழியில் அழைத்து செல்வது என்கிற குழப்பம் அவருக்கு இருக்கிறது. நம்ம தொடக்கத்தில் பேசினது மாதிரி இந்த 2 பெரும் தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர்கள் தோற்றுவித்த கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்குல்ல, இருக்கிறது. 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியினுடைய பிதாமகன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதை நெல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை யாரும் களவாடுறதுக்கு விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம திராவிட கட்சிகளுடைய விதை நெல் பேரறிஞர் அண்ணா. ஆமாமா, அதுதான் சொல்றேன். திராவிட அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கம்னா தந்தை பெரியார், திராவிட அரசியல் கட்சிகள்னா பேரறிஞர் அண்ணா தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி 1949 கட்சியை தொடங்கி 52 தேர்தலில் நிற்கணுங்கிற போது அண்ணா சொல்றார், போதிய அளவுக்கு எங்களுக்கு வந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கான பலம் இன்னும் வரலை, நாங்கள் இன்னும் வளரவில்லை அப்படின்னு சொல்லி திராவிட கொள்கைகளுக்கு இணக்கமாக இருக்க ஆதரளிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றாங்க. 52ல் 56ல் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டு தேர்தலை எதிர்கொள்வோமா அப்படின்னு வாக்கு பெட்டி வச்சு கிட்டத்தட்ட 90% மேல் நிச்சயமாக நாம் திராவிட கழகம் என்கிற சமுதாய அமைப்பிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி விட்டதால் நாம் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு கிட்டத்தட்ட 90-95% ஆதரவு இருந்ததால 57 தேர்தலில் போட்டி போட்டாங்க. திருச்சி மாநாடு சொல்றாங்க. ஆமா, 1957 தேர்தலில் 15 இடங்கள். மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் மிகப்பெரிய அளவில் அவருடைய பங்களிப்பு இருந்தது. அதே மாதிரி 62 தேர்தலின் போதுமே அவருக்கு 9 படங்கள் கையில் இருந்தது. இந்த 9 படங்களுடைய ஷூட்டிங் எல்லாம் ரத்து பண்ணிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பல பேர் ஏழை சாதாரண மக்கள், உழைப்பாளிகள், விவசாயிகள், அவங்களுக்கு 5000 10,000 பணம் கொடுத்துருக்கிறார். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கும் பயன்படுத்தினார். 62ல் 67 துரதிருஷ்டவசமாக துப்பாக்கி சூடு நடைபெற்று அவர் செல்ல முடியாத நிலையில் அவர் குண்டடிபட்டு மருத்துவமனையில் இருந்த அந்த கழுத்தில் கட்டுப்போட்ட படம் வெற்றியை தேடி தந்தது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றும் பயணிக்கிற 50-60 வயது கடந்த எல்லோருக்கும் தெரியும். பேரறிஞர் அண்ணாவே ஒப்புக்கொண்ட விஷயம். நம்ம பல பதிவில் அதை சொல்லியிருக்கோம். 67 தேர்தல் வெற்றிக்கு பிறகு மாணவர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவை சந்திக்க அவருடைய நுங்கம்பாக்கம் அவனியூ சாலைக்கு சென்ற பொழுது இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு மாலை அணிவிச்சு நன்றி தெரிவிச்சுட்டு இங்கே வாங்கன்னு சொல்கிறேன். அமைச்சரவை பட்டியலை கொடுத்து ஒப்புதல் கேட்டாருங்கிறது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு பிரபலமாக இருந்த ஒரு தலைவருக்கு இணையாக தன்னை இவர் கொண்டு செல்வது என்பது சரியில்லை. ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், முடிச்சிடறேன், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், உடனடியாக வர வேண்டும் என்கிற பேராசை கூடாது. பேராசை பெருநஷ்டம்னு நமக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உழையுங்கள், இன்னும் உழையுங்கள், மக்களோட களத்தில் போய் நில்லுங்க, மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று செல்லுங்கள், மக்களுடைய ஆதரவை பெறுங்கள். ஏன்னா வெறும் ரசிகர் பட்டாளம் மட்டுமே வாக்குகளாக அந்த ரசிகர்கள் வாக்குகள் தான் இருக்கும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அந்த பொதுமக்கள் வாக்குகள், இந்த வாக்குகளை பெறுவதற்கு இன்னும் களமாட வேண்டும், நேரடியாக வந்து மக்கள் பிரச்சனைகளை தலையிட வேண்டும். ஓகே சார், அதாவது குறிப்பா விஜய் வந்து எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஒருபோதும் ஒப்பிட முடியாதுங்கிற சார். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஞானம்லாம் இருக்கு சார். அதாவது ரசிகர் எம்ஜிஆர், அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் என்ற தலைவராக முஸ்லிபுத்தன் அவர்கள் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரல. கட்சியில ஒரு மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு கொடுக்கல. அதற்கு வந்து மிக முக்கியமான ஆளுமைகளுக்கு தான் கொடுத்தாரு. நாவலருக்கு கொடுத்தாரு, அதே போல வந்து பாவுசாவுக்கு கொடுத்தாரு, எஸ்டிஎஸ்க்குலாம் கொடுத்தாரு. ரசிகர்கள் வந்து கட்சிக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பையெல்லாம் கொடுக்கல. யாருக்கு அரசியல் செய்ய முடியுமோ
யாருக்கு அந்த அனுபவமும் ஆற்றலும் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பதவிகளை வந்து எம்ஜிஆர் கொடுத்தாரு. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்துல விஜய் ரசிகர் மன்ற தலைவருக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. நம்மளால வந்து அவர் வந்து மீடியா கிட்ட அவரால் பேச முடியல. ஒரு பல்வேறு பிரச்சனைகள் வந்து அவங்க கிட்ட இருக்கு. எதை பத்தியும் கருத்து கேட்டாலும் நான் விஜய் கிட்ட கேட்டு நான் பேசுவேன் தளபதி அப்படிங்கிற ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேயே தான் கட்சியை வந்து கட்டமைச்சிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. எம்ஜிஆர் இப்படிதான் கட்சியை கட்டமைச்சிருந்தாரா? ரசிகர் மனப்பான்மையோட தான் கட்சியை கட்டமைச்சு? இல்லை. அதாவது அவர் 1950 52 காலகட்டங்கள்லேயே அந்த அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற அமைப்பு வந்துடுச்சு. அந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் யாருன்னா, நீங்கள் உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நியமனம் இருக்காது. KR ராமசாமி என்று நடிப்பிசை புலவர் KR ராமசாமி தான் முதல் தலைவர். அதன் பிறகு பொறுப்பாளராக ராம வீரப்பன் வருகிறார். அதற்கு அடுத்து முஸ்ரிபுத்தன் வருகிறார். இந்த மன்றங்கள் என்பது அவருடைய திரைப்படங்களை வெற்றிகரமாக கொண்டு வருவதற்கு இருந்தது. 72 கட்சி தொடங்குகிற பொழுது அந்த ரசிகர் மன்றங்கள் அனைத்துமே அவர் பின்னால் நின்றது. அவர்களில் பெரும்பான்மையோர் அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது மேல்மட்டத்தில் ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 2-3 எம்பிக்கள் இருந்தாங்க. கட்சியில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அங்கேயே இருந்துட்டாங்க. என்ன காரணம்னா, திமுகவின் தலைவராகவும் திரு கருணாநிதி அன்றைய தினம் ஆட்சி கட்சியினுடைய முதல்வராகவும் ஆட்சியினுடைய முதலமைச்சராகவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 184 எம்எல்ஏக்களோடு ஒரு மிருக பலத்தோடு இருக்கிறார். அதனால தான் மிக எளிதாக திரு எம்ஜிஆரை வெளியேற்றிட்டா ஒன்றும் நடக்காதுன்னு ஒரு தவறான முடிவை எடுத்து பண்ணிட்டார். அப்போ அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசித்த ரசிகர்கள், அதை தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவு தன்னெழுச்சியாக இருந்தது. நீங்கள் நம்ம பல பதிவில் பேசியிருக்கோம். 72 அக்டோபர் 10ஆம் தேதி திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட உடனே அந்த 10ஆம் தேதி தொடங்கி அவர் கட்சி அறிவித்த 17ஆம் தேதி அக்டோபர் 17 வரையிலான அந்த ஒரு வார காலம் தமிழ்நாட்டில் ஒரு வாகனம் கூட எம்ஜிஆர் படம் இல்லாமல் ஓட முடியல. அப்படி படம் ஒட்ட முடியாதவன் எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு அந்த வண்டியில் எழுதிட்டு போனால் தான் போக முடியும். மிகப்பெரிய அளவில் திரு கருணாநிதிக்கும் திமுகவுக்கு எதிராக தன்னெழுச்சியாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் சாலை மறியலையும் ஈடுபட்டாங்க. அன்றைய தினம் மிகப்பெரிய வன்முறையையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். திரு எம்ஜிஆர் அவர்களையும் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவையும் அழிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் வன்முறையை, அன்றைக்கு அரச பயங்கரவாதத்தை திமுக தொடங்கியது. திமுகவினரும் திமுக கட்சியினரும் காவல்துறையினரும் இணைந்து பல்லாயிரக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களை, அவர்களுடைய தொண்டர்களை அடித்து மண்டை உடைச்சு சொத்துக்களை சூறையாடினார்கள். அந்த எதிர்ப்பில் ஒரு துளி கூட மரியாதைக்குரிய நடிகர் விஜய்க்கு இல்லை. இன்னைக்கு அவர் விஜய் ஆட்சி கட்சிக்கு எதிராக சார் மாநாட்டுக்கு ஒரு 1.5 லட்சம் சேர் கேட்டிருந்தாங்க போல இருக்கு. 4 பேர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவர் தான் கொடுத்துருக்காரு, 4 பேர் கொடுக்கல. இப்படிப்பட்ட பல நெருக்கடிகளை வந்து அரசு வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்கல்ல. இல்லை அதெல்லாம் நான் சொல்கிறேன் வரேன். நேரடி தாக்குதல் என்பது வேறு, மறைமுகமாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வேறு. நேரடி தாக்குதலுக்கு ஆளானார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொலை செய்வதற்கே பல முயற்சி நடந்தது. திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போதும், இங்கே ஆவடிக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிற போதும் அவர் சென்ற வேனையே கவுத்துட்டாங்க. அவர் வந்து கடைசி நிமிடத்தில் முன்னாடி ஒரு கார் அனுப்பிச்சிட்டார், அதுக்கு பின்னாடி வெறும் வேன் அனுப்பிச்சார், அதுக்கு பின்னாடி இன்னொரு காரில் தான் போனார். அவருடைய சாமர்த்தியமான அணுகுமுறையால் நீங்கள் சொல்கிறீங்களா அரசியலில் வியூகங்கள் வகுப்பது, இது மாதிரியான நிலைகள் அவருக்கு ரொம்பவே எப்போ என்ன நடக்குங்கிறது அவர் மிகப்பெரிய அளவில் அந்த அவருடைய அணுகுமுறை என்பதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உயிர். ஆனாலும் களத்தில் வந்து விஜய்க்கான ஒரு ஆதரவு இருக்குது சார். பல பேர் சர்வேக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட பேசும்போது பல இடங்களில் அதிமுகவை வந்து விஜய் முந்துகிறார். ஒரு 10 பேர்கிட்ட நாம் கருத்து கேட்டோம் அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. களத்தில் விஜய்க்கான ஆதரவு இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல சார், அதை நாம் புறந்தள்ள முடியாது இல்லையா? நிச்சயமாக அதில் 100% நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இளைஞர்கள் திரு விஜய் அவர்களோடு ரசிகர்களாக இருந்து அவரை பின்பற்றியவர்கள், அந்த ரசிகர்களிலேயே இன்னொரு பிரிவு இருக்குது. பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணித்தவர்களும் விஜய் ரசிகர்களாக இருந்திருப்பார்கள். இந்த தேர்தலில் கட்சி என்று வந்ததுக்கு பிறகு அவங்க ஒதுங்கிடுவாங்க. வெற்றி கழகத்திற்கு வருவது என்பது விஜயை நேசித்த அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவர்கள் மட்டும்தான் பயணிப்பார்கள். இதை தாண்டி 18லிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட புதிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்களாக வந்திருக்க இளைஞர்கள், இப்போ இவங்க அரசியலில் பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அரசியல் பார்வை, இந்த அரசியலுக்கு போனால் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கு இருக்கிறவர்கள் இவங்களும் விஜய் கட்சிக்கு போவாங்க. ஏன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பொறுப்பு வாங்க முடியாது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 18, 20, 25, 30 பிரிவுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க.
இதில் போனால் அவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், அப்படிப்பட்டவர்களும் வருவார்கள். கிட்டத்தட்ட 6.5 கோடி 6,36,00,000 என்னமோ வாக்காளர்கள், 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் மிக குறுகிய அளவில் மிக சிறிய அளவில் தான் அந்த ரசிகர்கள் கூட்டம் என்பது நான் பல பதிவுகளில் தொடர்ந்து வலியுறுத்தினேன், இன்றைக்கும் வலியுறுத்தி வருகிறேன். அதிகபட்சமாக போனால் ஒரு 7-8% தான் இவரால் பெற முடியும். இந்த 7-8% என்பது ஆட்சி மாற்றத்துக்கானதாக இருக்காது. 40-45% கிடைச்சாதான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மிக வலிமையான கட்டமைப்போடு, தொண்டர்கள் பலம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, நிர்வாகிகள் பலம், இதை தாண்டி மக்கள் ஆதரவோடு 6-7 முறை ஆட்சிக்கு வந்தவர்கள். இந்த பக்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் அதே மாதிரி தான். அப்போ இந்த வலிமையான கட்டமைப்பை உடைத்து இவர் ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் அந்த கட்டமைப்பு கிராம கிளை தொடங்கி, நீங்கள் பூத்து கமிட்டி 68,000 50,000 பூத்து கமிட்டி பூத்துகள் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திமுக ஒரு 15-20 பேரை போட்டாங்க, ஒரு லட்சக்கணக்கான ஒரு களத்தில் இறக்கிட்டாங்க. இவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு அந்த அரசியல் தேர்தல் பயிற்சி என்பது இருக்கு. ஆமாம், 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு விஜய் தனித்து போட்டியிட போகிறாரா அல்லது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகிறதா அப்படிங்கல. அடிக்கடி அவர் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் விஜய்கிட்ட போனால் பங்கு கிடைக்கும் என்று யாராவது இதுவரைக்கும் அணுகி இருக்கிறார்களா? இல்லை. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதுங்கிறது கடந்த சில மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட சில பேர் விஜய் வந்தால் வரவேற்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகங்கிறார். இப்போ கொள்கை எதிரியோடு அவர் போக முடியாது. இன்னொன்று செய்யலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் 2026 தேர்தல் சந்திக்க போகிறோம். அப்போ இந்த அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம். இதோடு என்டிஏவில் இருக்கிற எந்த கட்சி வந்தாலும், பாஜக தமாக திமுக எது வந்தாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு வரலாம். ஸோ அந்த போக்கு கூட அரசியலில் இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்தார்னா அவருக்கு ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் சீட்டு கிடைச்சதுன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனித்து இந்த தேர்தலில் களம் இறங்கினால் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களை நிறுத்துகிற பொழுது அந்த வேட்பாளர்கள் யாராக இருப்பாங்க? அந்த நகரத் தலைவர், வட்டார தலைவர், மாவட்ட தலைவர், இது மாதிரியான ரசிகர் மன்ற தலைவர்கள் தான் இருப்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு திமுக அண்ணா திமுகவிலிருந்து முன்னாள் எம்பி எம்எல்ஏக்குன்னு ஒரு 10-30 பேர் வந்தாங்கன்னா ஒரு 30 பேருக்கு வேணால் அந்த மாதிரி அறிமுகமான ஆட்களில் கொடுக்கலாம். மீதம் 200க்கும் மேற்பட்டவர்கள் நிச்சயமாக ரசிகர் மன்றத்தை சார்ந்தவராக இருப்பாங்க. அப்போ இவர்களை எதிர்த்து தேர்தலில் களமாடுகிற வேட்பாளர்கள் திமுக அணியில் இருப்பவர்கள், அதிமுக அணியில் இருப்பவர்கள், இவங்க எல்லாருமே அனுபவம் மிக்கவர்களாக, அந்த பகுதிகளில் பிரபலமானவர்களாக, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அரசியலில் பழந்தின்று கொட்டை போட்ட ஆசாமிகள் அங்கே நிற்பாங்க. அவர்களை எதிர்த்து இவர்கள் களமாட முடியுமா? இன்னொன்று, திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, மாணவர்களுக்கு பரிசீலித்த போது தயவு செய்து வாக்குக்கு பணம் கொடுத்தால் வாங்க வேண்டான்னு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்கிறார். அப்ப பணம் கொடுக்க மாட்டார்கள். திமுக நிச்சயமாக பண விநியோகம் நடக்கும். அதிமுக 500 கொடுத்தா திமுக 1000 கொடுப்பாங்க. இவங்க 1000 கொடுத்தா 2000 கொடுப்பாங்க. ஏன்னா இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம் பிரதான இடம் பெறும். அது நமக்கு தெரியும். ஜனநாயகத்தில் இது ஏற்கக்கூடியதில்லை. ஆனால் நடைமுறையில் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே தான் நான் சொன்னேன், இந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் கட்டுத்தொகை இழந்துடும். ஒரு 25,000 30,000 50,000 என்று வாக்குகள் வாங்குவார்கள். அது வெற்றி தேடி தராது. இந்த வாக்குகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழக அணியோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியோ வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. மிக அதிகமான வாக்கு, இந்த 8-10% வாக்குகளை இவர் தாவேக்கா பிரிக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எளிதில் வெற்றி பெற்றுவிடும். ஓகே, இப்போ நம்ம திமுக ஆட்சி கட்சியாக இருக்குது, அதனோடு 10-12 அரசியல் கட்சிகள் உறுதியான நிலைப்பாட்டோடு பயணிக்கிறார்கள். அப்போ ஆதரவு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக போயிடும், எதிர் வாக்குகள் பிரியும். ஒரு 3 எத்தனை முனை போட்டிங்கிறது நமக்கு இன்னும் 1-2 மாதத்தில் தெரிஞ்சிடும், யார் யாரோடு அணி சேர்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் கூட ஒரு 3 பிரிவுகளாக பிரிந்தாலே திமுக வெற்றிக்கு அது சாதகமாக அமைந்துவிடும். சரி, திமுக வெற்றியை வீழ்த்துவதற்கு என்ன வழின்னா, இங்கே
பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு 2024 தேர்தலுக்கு பிறகு வலிமை குன்றி இருக்கிறது. ஒரு பின்னடைவை, சரிவை சந்தித்திருக்கிறத நம்ம வெளிப்படையாக பார்த்தோம். அப்போ ஒன்றுபட்ட அதிமுக, அந்த ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ அணி, இந்த என்டிஏவில் பயணித்த அரசியல் கட்சிகள் அதிமுக, இது வருகிற பொழுது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக, அதோடு ஏற்கனவே இருக்கிற என்டிஏ கட்சியினர், இவர்கள் அணி சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய திமுக அணிக்கு எதிராக ஒரு கடும் போட்டியை உருவாக்க முடியும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த அணியிலே இணைந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி. ஓகே, அதை இவர்கள் எந்த அளவுல முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. என்டிஏ கூட்டணியிலே விஜய் இணைந்தால் ஆட்சி மாற்றம் முடியும்னு சொல்றீங்க சார். அதனால விஜய் திமுக வேண்டாம், நான் மாற்றாதான் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை கூட்டணி வச்சாருன்னா விஜய் காணாம போயிடுவாரு அடுத்த எலெக்ஷன்ல இருந்து. இல்ல, அவர் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. ஓகே, நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கோம், அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். நமக்கு ஒரு முன்னுதாரணம் எடுப்போம். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்ட பொழுது 150 160 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு. அவர் மட்டும்தான் ஜெயிச்சு வந்தார். ஆமாம், அவர் மட்டும்தான் ஜெயிச்சு வந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 16 நாடாளுமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேட்ட அவர் வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு வளர்ந்த நிலையில் இருந்தவரும் தனித்து போட்டியிடுகிற பொழுது ஒரு இடம் தான் வர முடியுது. அவர் திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். ரசிகர் மன்றங்களை கொடிகள்லாம் கொடுத்து, அந்த ஸ்டார்ச் கொடியை கொடுத்து ரசிகர் மன்றமாக இருக்கிற பொழுதே அதை ஒரு அரசியல் இயக்கம் போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வந்ததுனால அந்த வெற்றி சாத்தியமாச்சு. அதே நேரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி வைத்துக் கொண்டதால் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடிஞ்சது. அதுதான் தமிழக தேர்தல் கள யதார்த்த நிலை. சரி, ஸோ இந்த நிலைக்கு விஜய் இப்போதே தன்னை ஒப்பு கொடுப்பாரா, அல்லது இந்த தேர்தலில் தன்னுடைய பலம் என்ன, தன் சக்தி என்ன, தனக்கான மக்கள் ஆதரவு என்ன, எத்தனை சதவீதம் வாக்குகள் நமக்கு கிடைக்கிறது என்று பரீட்சித்து பார்ப்போம் என்று களம் இறங்குகிறாரா என்பதை நம்ம மாநாட்டுக்கு பிறகு பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உங்களுடைய முதல் கட்ட இந்த மாநாடு பற்றி உங்கள் முதல் கட்ட பார்வையை வச்சுருக்கீங்க. பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய பயணம். அவர்களோட பயணத்தோடு விஜய் நிச்சயமாக கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்னு விஜயோடைய அரசியலை பற்றி உங்களை பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. மாநாட்டுக்கு பிறகு என்ன பேசுகிறாருங்கிறத பற்றி விரிவாக பேசுவோம். நேரில் தான் எனக்கு பேசி எனக்கு நன்றி தெரிவிக்கலாம். நன்றி.